வணக்கம். ஹைடெக் ட்ரான்ஸ்ஃபார்மர் கோயம்புத்தூர். எங்களுடைய வியூ மீட்டர் போட்டிருக்கேன். இந்த வியூ மீட்டரில் ஒரு அட்வான்ஸ் என்ன பண்ணியிருக்கேன்னு கேட்டிங்கன்னா, இது பிகினிங்கில் வந்து பார்த்திங்கன்னா, கீழே வந்து எல்இடி லைட் எரியுது. அந்த லைட் எரியும் போது பார்த்திங்கன்னா, உங்களுக்கு அந்த லைட்டிங் வந்து அப்படியே ஸ்கேர் ஆகி ஒரு மாதிரி வந்து உங்களுக்கு வித்தியாசமாக தெரியும். ஆனால் மேலே இருக்கிற வியூ மீட்டர் பார்த்திங்கன்னா, அது வந்து அந்த ஸ்கேரிங் இருக்காது. டோட்டலாகவே அந்த ஸ்கேரிங் அவாய்ட் பண்ணியிருக்கோம். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா, எங்களுக்கு வந்து அந்த ஸ்கேரிங் அவாய்ட் பண்ணுறது வந்து பேனல் வந்து பார்த்திங்கன்னா, விண்டோஸாக ஓப்பன் பண்ணியிருக்கோம். அந்த விண்டோஸ் ஓப்பன் பண்ணது பார்த்திங்கன்னா, ஒரு 4, 5 கம்பெனியுடைய விஏ மீட்டருக்கு ஏற்ற மாதிரி பண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிளியரன்ஸ் கொடுத்துருக்கோம். அதனால் வந்து எக்ஸாக்டாக வந்து கரெக்டாக ஃபோக்கஸ் ஆகலை. அடுத்தடுத்த பேட்சில் வந்து ஃப்ரண்ட் பேனலை வந்து எக்ஸாக்டாக வந்து எங்களுடைய விஓ மீட்டருடைய எல்இடிக்கு கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணோமா, இது எக்ஸாக்டாக ஸ்கொயராக கிடச்சிடும். ஸ்கொயராக கிடைக்கும். அதே சமயத்தில் வந்து அந்த லைட்டுடைய ரேஸ் வந்து ஸ்கேர் ஆகாது, சைட்லேருந்து ஸ்கேர் ஆகாது, கிளியராக மூவ் ஆகும். அந்த இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து பார்த்தா உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். கீழே இருக்கிற அந்த ப்ளூ கலர் எல்இடி லைட்ஸ் வந்து நல்லா லைட்டிங் ஸ்கேர் ஆகும், மேலே இருக்கிறது வந்து ஸ்கேர் ஆகாது. இது ஒரு அட்வான்ஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு செகண்ட் வந்து 7 பேட்டர்ன் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து 15 செகண்ட்ஸ் ஒன்ஸ் வந்து மாறி மாறி ஒர்க் ஆகிட்டே இருக்கும். இப்போ ஒரு பேட்டர்ன் மாறி இருக்குது. அதுக்கடுத்து வந்து ஒரு 15 செகண்ட்ஸ் இதே பேட்டர்னில் கண்டினியூ ஆகிட்ருக்கும். அடுத்தடுத்த மோடு வந்து ஒரு 7 பேட்டர்ன் வந்து மாறி மாறி ஒர்க் ஆகிட்ருக்கும். அது பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண வேண்டியிருக்கு. இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணால் வந்து உங்களுக்கு வந்து டோட்டலாக வந்து ஒரு ஸ்கொயர் ஆர் ரெக்டாங்குலராக வந்து இண்டிவிஜுவலாக வந்து நல்லா டிஸ்பிளே ஆகும். இப்போ சின்ன சின்ன எரர்ஸ் இருக்குது. அடுத்தடுத்த பேட்சில் கரெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். கரெக்ட் பண்ணும்போது அதை வந்து ஃப்ரண்ட் பேனல் தான் அதில் கரெக்ஷன் பண்ண வேண்டியிருக்கு. ஃப்ரண்ட் பேனல் கரெக்ஷன் பண்ணி எடுத்துட்டோமா நீட்டாக வந்து ஒரு இம்போர்ட்டட் வியூ மீட்டர் மாதிரியே வந்து அதனுடைய ரிசல்ட் இருக்கும். தென் எல்இடி லைட்ஸையும் வந்து வேறு வேறு கலர்ஸ்க்கு மாற்றும்போது இன்னும் வந்து ஒரு பிராண்டட் ஆம்ப் உடைய லுக் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும். அது அப்கோயிங் ப்ரொடக்ஷனில் வந்து அதை கரெக்ட் பண்ணுறோம். இந்த வியூ மீட்டர் வந்து இதுதான் வியூ மீட்டர். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு செலக்டர் சுவிட்ச் இருக்கும். அந்த சுவிட்சை வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 7 மோடு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இது ஒரு அட்வான்ஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து ப்ளஸ் அண்ட் மைனஸ் வோல்ட்டு மாற்றி கொடுத்தாலும் வியூ மீட்ரு டிஃபால்ட் ஆகாது. ப்ளஸ் அண்ட் மைனஸ் மாற்றி கொடுக்கலாம். ஆர் இன்புட் கொடுக்க வேண்டிய இடத்துல வந்து நீங்கள் சப்ளை வோல்ட்டு கொடுக்கலாம். என்ன மாதிரி கொடுத்தாலும் வந்து வியூ மீட்ரு வந்து டிஃபால்ட் ஆகாது. அது மறுபடியும் வந்து நீங்கள் கனெக்ஷன் கரெக்டாக 0 வோல்ட்டு அண்ட் 12 வோல்ட்டு கொடுத்தா ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா இது வந்து நாங்கள் வேறு மீட்டர்ஸ்லாம் வாங்கி பண்ணும்போது வந்து அதில் இந்த மாதிரி ப்ராப்ளம் நிறைய ஃபேஸ் பண்ணோம். அதாவது இவங்க கனெக்ஷன் மாற்றி கொடுத்துருவாங்க, ஏதோ ஒன்று பண்ணுவாங்க, வியூ மீட்டர் ப்ராப்ளம் வந்துடும். ஸோ அதுக்காக அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்காக நீங்கள் எந்த மாதிரி கனெக்ஷன் மாற்றி கொடுத்தாலும் என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோவில் நான் போட்டிருக்கேன். நான் கனெக்ஷன் மாற்றி வந்து கொடுத்துருக்கேன். கொடுத்தா வந்து ஒன்றும் ஆகாது, வியூ மீட்ரு ஒன்றும் ஆகாது, பட் ஒர்க் ஆகாது. கரெக்டாக வந்து 0 அண்ட் 12 வோல்ட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஒர்க் ஆகும். மற்றபடி வேறு எந்த பிரச்சனையும் வராது. இதுதான் எங்களுடைய வியூ மீட்டர். வேணுன்றவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். டோட்டலாக வந்து 7 பேட்டர்ன் இருக்குது. அதே மாதிரியே வந்து இது யூஎஸ்பிலையும் வந்து இன்புட் எடுத்துக்கலாம், ஆர் 5.1 அவுட்புட்லேயும் எடுத்துக்கலாம். 5.1 அவுட்புட்னால் நீங்கள் வந்து ப்ரீ அவுட், அந்த ப்ரீ அவுட் எடுக்கிற இடத்துலையும் எடுக்கலாம். எந்த வித ரெசிஸ்டன்ஸும் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. டைரெக்டாகவே நீங்கள் 5.1 அவுட் கொடுத்தீங்கன்னா கரெக்டாக ஒர்க் ஆகிடும். அதாவது 3 வியூ மீட்டர் கொடுத்துட்டு ஃப்ரண்ட்டுக்கு 1, ஃப்ரண்ட்டுக்கு 2, சரௌண்டுக்கு 2, சென்ட்ரு 1, சப்பு 1, 6க்கும் 6 கொடுத்துட்டிங்கன்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து 5.1 டிஸ்பிளே ஆகும். எங்களுடைய ஃப்ரண்ட் பேனலும் அந்த மாதிரி வந்து 5.1 டிஸ்பிளே பண்ணுறதுக்காக வச்சுருக்கோம். அதில் வந்து நீங்கள் ஒவ்வொரு அவுட்புட் ஃப்ரீயும் கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து அந்த டிஸ்பிளேஸ் கிடைக்கும். தேங்க்யூ.